ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி தேவை அப்படின்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு 8 பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி பூண்டு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் குட்டியாக இந்த மாதிரி பூண்டை கட் பண்ணி வச்சு 8 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி பூண்டு கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம். இப்போ அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் முழுசாக தக்காளி போட்டு வதக்குனீங்கன்னா லேட் ஆகும். ஸோ அதனால் 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ரொம்ப ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரியணும். அவ்வளவுதான். இப்போ 1/2 கிலோ சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எலும்பு இல்லாத சிக்கன் போட்டிங்கன்னா ஈஸியாகவே வேகமாக குக் ஆயிரும். ஸோ போன்லெஸ் சிக்கன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் போன்லெஸ் சிக்கனை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாவோட நல்லா பிரட்டிடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மசால் பொடி, நம்ம வீட்டில எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மசால் பொடி, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா பொடி எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவு ஸ்பைசி பத்தலை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் மசாலாவிலே ஸ்பைசி லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதனால் மிளகாய் தூள் தனியாக ஆட் பண்ணலை. உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைசி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது மாதிரி சிக்கனில் தண்ணியெல்லாம் ஊற்றி குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ சிக்கன்லேயே குக்காக தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி இல்லாமல் இந்த தண்ணியிலே நல்லா சிக்கனை குக் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா தேங்காயாக எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி இப்படி செய்கிறப்ப தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து மல்லித்தழையை தூவி லைட்டாக ஒரே ஒரு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. சூப்பரான ஸ்பைசி சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எமர்ஜென்சி சிக்கன் குழம்புன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தக்காளியும் வேகமாகவே வதங்கிரும். உங்களுக்கு வந்து உடனே நம்மளுக்கு வந்து சிக்கன் இருக்குது, என்னடா குழம்பு வைக்கிறது, குழம்பு வைக்க லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே வேணாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி குழம்பு வந்து நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.